வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடானுகோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வதனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது அது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதினை முதலிலே பெறப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் பையன் பொருளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்துடன் விஸ்வாவசு தமிழ் வருஷம் பூர்த்தியாகின்றது. இந்த விஸ்வாவசு வருஷத்திற்கு அடுத்ததாக வரக்கூடியது பராபவ தமிழ் வருஷம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 30/12/5126 நாள் 13/4/2026 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவதை இருக்கின்றோம். முதலாவதாக முக்கியமாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சர்வ ஏகாதசி விரதமான நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள், அலமேல் மங்கையை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ அலமேல் மங்கையை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கும் துளசி மாலை, முந்திரை பருப்பு மற்றும் கற்கண்டு, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், ஸ்ரீ அலமேல் மங்கையை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 30/12/5126 நாள், ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 13/4/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் நம்ம கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:08 அயனம் உத்தராயணே, ருது சிசர ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திரியானது ஏகாதசியாம், ஏகாதசி திதி 40 நாழிகை 49 வினாடி, இரவு 10:28 வரை. அதன் பிறகு துவாதசியாம், துவாதசி திதி. இன்றைய சாத்த திதியானது ஏகாதசியாம், ஏகாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசியாம், ஏகாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ
சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தோஷம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அதை இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும். ஆகவேதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் இந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய பித்திருநாட்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வறுமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த தமிழ் மாதத்தில் அதிக மாதம் என்று பெயர். அந்த அதிக மாதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அதே மீறி செய்வோமே ஆனால் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் பித்திருக்களுடைய சாபமானதும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வந்து சேரும். இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு தாங்கள் வருஷாவசம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்து மட்டும்தான் அனைத்து விசேஷங்களையும் சுப விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோமவாசரே, கிழமை திங்கள்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், 18 நாழிகை 14 வினாடி, பிற்பகல் 1:26 வரை. அதன் பிறகு சதபுஷக் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் விடுகின்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சர்வ ஏகாதசி விரதம். சுப விசேஷங்களுக்கு மீனமாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி இது. இன்றைய ராகுகாலமானது காலை 7:38 முதல் 9:08 வரை. யமகண்டமானது காலை 10:38 முதல் பிற்பகல் 12:08 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:38 முதல் 3:08 வரை. நலநேயமானது இன்று பிற்பகல் 12:08 முதல் 1:08 வரை புதன்கோரை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையூர். இன்றைய சந்திராஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் பிரம்மபூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 7:14 முதல் பிற்பகல் 1:26 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 1:26 முதல் இரவு 7:31 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 7:31 முதல் பின்னிரவு 1:36 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 1:36 முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை 7:40 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தாஸ்மினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.